வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம அஸ்ட்ராலஜியில் பார்க்குற டாபிக் வந்து ராகுவோட காரகத்துவத்தை பற்றி பார்க்கலாம். ராகுனாவே போக காரகம்னு சொல்லுவோம். அனைத்து விதமான சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய இடத்துல ராகு இருப்பார். உடல் சுகத்திலிருந்து எல்லா சுகத்தையும் அனுபவிக்க வேண்டிய விஷயத்தில் ராகு இருக்கும். ரெண்டாவது வந்து தந்தை வழி தாத்தா பாட்டி வந்து ராகு தான் இண்டிகேட் பண்ணணும். நம்ம அப்பாவோட அப்பா அம்மாலாம் வந்து இது ராகு தான் சொல்லும். ராகுனா வந்து ஒரு மாயை, உண்மையான தோற்றம் கிடையாது. வந்து அது ஒரு மாயாஜாலம் பண்ணக்கூடிய ஒரு பிளானட். வந்து ராகுனாவே வந்து என்ன சொல்றதுன்னா வந்து ஒரு தலைமறைவான வாழ்க்கைக்கு ராகு தான் வந்து இண்டிகேட் பண்ணுமே. வந்து ராகுனா வந்து சர்ப்பம், பாம்போட வாய், உதடு, காது இதெல்லாம் ராகு இண்டிகேட் பண்ணும். அப்புறம் வந்து பாம்பாட்டி, பாம்பு பண்ணை இதெல்லாமே ராகு தான். வந்து ரொம்ப சோம்பலாக இருக்கும், சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. இது ராகுவோட விஷயத்தில் இருக்கும். அப்புறம் ரொம்ப அலட்சியமாக இருப்பாங்க, எதில் ஒரு பிடிப்பு இல்லாமல் இதுவாக இருப்பாங்க. வந்து அப்புறம் வந்து பொய் பேசும், திருடும், மற்றவங்களை கெடுக்கிறதுக்கு நினைக்கும். இதெல்லாம் ராகுவோட குணம் தான். வந்து அப்புறம் வந்து ஒரு சட்டத்துக்கு ஆப்போசிட்டான விஷயத்த எல்லாமே செய்யும். வந்து அரசாங்கத்திற்கு ஆப்போசிட்டான வேலை செய்கிறது, சட்டத்திற்கு ஆப்போசிட்டான வேலை செய்கிறது, அது மாதிரி தொழில்கள் பண்ணுறது, கள்ளக்கடத்தல் பண்ணுறது, இது எல்லாமே ராகுவோட தொழிலில் தான் வரும். இதெல்லாம் பண்ணாதான் அவங்க மேலே கடைசியில் ஒரு கேஸ் ஃபைல் ஆகும். போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க, கேஸ் ஃபைல் ஆகும், கோர்ட் மூலிமா வந்து போய் சிறைக்கு போவாங்க. இது எல்லாமே ராகுவோட வேலை தான். வந்து அரசாங்கத்திற்கு எதிராக தான் இருக்கும். வந்து அது நேர்மையான வழியில் சம்பாதிக்கிறது ராகு கிடையாது. மற்றவங்களை போய் கெடுத்து விடுவோம். வந்து இப்போ நான் வந்து நம்ம ஒரு நல்ல குணத்தோட இருக்கிறோமா, நம்மளை வந்து ஒரு சில பேர் கெடுத்து விடுவாங்க. நீ அது பண்ணு, இது பண்ணு, நீ அந்த பழக்கத்துக்கு அடி, நீ குடி, நீ சிகரெட் பிடி, நீ அப்படி இரு இப்படி இருன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அடிக்கிற வேலையை வந்து மற்றவங்களை போய் கெடுத்துடுவோம். அது மாதிரி வந்து ராகு பண்ணும். நிறைய பொய் சொல்லுவோம், ஃபோர்ஜரி பண்ணும். ராகுனாவே சீட்டிங் பண்ணிட்டு நேர்மையாக இருக்காது. நேர்மையாக இருக்கிற மாதிரி மாயஜாலம் பண்ணும், ஆனால் நேர்மையாக இருக்காது. வந்து அப்புறம் வந்து இந்த கலைத்துறையில் வந்து மிகப்பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகிறது இது ஒரு ராகு சம்மந்தப்பட்டதாக. வந்து நம்ம வந்து ராகுனாவே ஓவர் நைட்டில் வந்து பெரிய ஆகுது, ட்ரெண்ட் ஆகுது. இப்போ யூடியூப்ல ட்ரெண்ட் ஆகுறது, ஓவர் நைட்டில் சீக்கிரமாக ட்ரெண்ட் ஆகுறது, இது எல்லாமே ராகுவோட வேலை தான். வந்து ராகுனா வந்து ஒரு நிழல் கிரகம்னு சொல்லுவோம். அது உண்மையே கிடையாது. அது வந்து அது வந்து ஒரு நிறைய போலியான விஷயத்தில் அது வந்து செயல்படுத்தும். வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் வேர்ல்டு, இது ராகு சம்மந்தப்பட்டது தான். அப்புறம் இந்த ஆன்லைன் நெட்வொர்க், இது ராகுவோட விஷயத்தில் தான் வரும். டிஜிட்டல் கரன்சி, இது ராகு விஷயத்தில் தான் வரும். அப்புறம் இதுக்கு இப்போ இருக்கிற டெக்னாலஜி, இந்த மொபைல் ஃபோன், கேமரா, இது எல்லாமே ராகுவோட விஷயத்தில் தான் வரும். அப்புறம் இந்த ஃபோட்டோ, இதுவும் ராகு தான். வந்து ஃபோட்டோகிராஃபர், இதுவும் ராகு தான். வந்து அப்புறம் இந்த ரசாயனம் சொல்லக்கூடிய விஷயங்கள், இது ராகுவோட விஷயம் இருக்கும். அப்புறம் இந்த பிளாக் மேஜிக்னு சொல்லக்கூடிய இந்த பேய், பிசாசு, பில்லி, சூனியம், மாந்திரிகம், இது எல்லாமே ராகு தான். ஒருத்தருக்கு மாந்திரிகம் தாக்கம் ஏற்படுதுன்னா ப்ரியாரிட்டி அங்கே ராகு தான் இருப்பார். அதுக்கப்புறம் செவ்வாய் சனியில் கணக்கும் ப்ரியாரிட்டி வந்து ராகு தான் அந்த வேலையெல்லாம் வந்து ஈடுபடும். வந்து மற்றவங்களை கெடுத்து விடும், மற்றவங்களை வந்து நேர்மையாக போக விடாமல் அந்த ஃப்ராட் தனம் பண்ணி முன்னேறது. அப்புறம் இந்த ஸ்கேண்டல் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஊழல், கரப்ஷன், மிகப்பெரிய ஊழல் ராகு தான் பண்ணும். சின்ன சின்ன திருடெல்லாம் வந்து சனி பண்ணுவார். மிகப்பெரிய அளவு ஊழல் பண்ணுறது, இந்த அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஊழல்கள், இதுவும் ராகு சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அப்புறம் ஊட அடித்து உலகிலே போடுறது சொல்லுவாங்க. கோடி கணக்கில் பணம் அமௌண்ட் எதுன்னு பேர். வந்து நம்ம நிறைய பார்ப்போம். இந்த சிட் ஃபண்ட் கம்பெனி வந்து மிகப்பெரிய பண பணத்தை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. ஃபினான்ஸ் கம்பெனி பணத்தை ஏமாற்றி ஓடிட்டாங்க. சில பேர் நம்ம ஃபைனான்ஸ் பணம் கொடுத்துருப்போம், இல்லை ஏதாவது காசு கொடுத்துருப்பான், அதுக்கும் ஊர் விட்டு வர்றது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து, முன்னாள் நண்பர், மிதுன லக்னத்தில் பிறந்தார். 8ஆம் அதிபதியான சனி பாவர்தி 8ஆம் பாவத்தில் இருக்கார். ப்ளஸ் லக்னாதிபதி புதனும் 8ஆம் பாவத்தில் இருப்பார். சூரியனும் 3ஆம் பாவ அதிபதி சூரியனும் 8ஆம் பாவத்தில் இருப்பார். ப்ளஸ் ராகு அங்கே நினைஞ்சிருப்பார். சனியும் ராகும் க்ளோஸாக கன்ஜெக்ட் இருப்பாங்க. 5 டிகிரி தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ரொம்ப க்ளோஸ் கன்ஜெக்ஷன். இப்போ சனி தசை ஆரம்பித்து புதன் புக்தி ஓடிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் அவர் ஃபைனான்ஸு சீட்டான்ஸ் இருந்தார். லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு. ஊரை விட்டு எஸ்கேப் ஆகிட்டார். இப்போ அவரை நம்பி பல பேர் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சு. அந்த வேலையை ஏன் செய்ய விடுது? சனி சின்ன சின்ன திருடம் தான், கூட ராகுன்ற மிகப்பெரிய திருடம் மாட்டிக்கணும். அதனால் வந்து அந்த வழியில் அவர் ஈடுபட்டு இன்றைக்கி தலைமறைவான வாழ்க்கை வாழ்கிறாரு. பாம்புன்னு என்ன பண்ணோம்? தலைமறைவாக டக்குன்னு வெளியே வராது. மனுஷனை பார்த்தா டக்குன்னு இப்போ உள்ளே ஒழிச்சிக்கும். அந்த வேலை தான் இப்போ வந்து இதுக்கெலாம் வந்து ராகு தான் வருவார். அது இல்லாமல் வந்து இப்போ மார்க்கெட் ஸ்பெகுலேஷன் சொல்லக்கூடிய அந்த ஸ்டாக் மார்க்கெட் பங்குச்சந்தைக்கு ராகு தான் வந்து ப்ரியாரிட்டி. புதன் இருப்பார், ராகு இருப்பார். அங்கே குரு ஆஸ் யூஷுவல் தனக்காரகன் குருவான் இன்வால்வ் ஆவார். ஸ்டாக் மார்க்கெட்டை மிகப்பெரிய நம்ம அளவில் சம்பாதிக்கணுமா, ராகுவோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். அப்புறம் வந்து இந்த பாய்சனுக்கு வந்து ராகு தான் காரணம். இந்த விஷ 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 மருந்து குடிச்சு இறக்குறாங்கல்ல, இப்போ பாய்சன் குடிச்சு இறந்துட்டா இருப்பா, அதுக்கு முக்கியமான காரணமே ராகு தான். வந்து அப்புறம் இந்த துஷ்ட பிராணிகளால் தொந்தரவுன்னு சொல்லுவாங்க. இந்த நாய்க்கடி, பாம்பு கடி, தேள் கொட்டுறது, இது எல்லாம் இதெல்லாம் வந்து ராகு தான் அந்த அந்த வேலையெல்லாம் வந்து செய்யும். இப்போ ராகுனா என்னதுங்க? அது வந்து ஒரு வெளிநாட்டு கலாச்சாரத்தை குறிக்கும்.
வெளிநாட்டோட வாழ்க்கையை குறிக்கும். முக்கியமா வந்து ஃபாரின் கல்ச்சர், ஃபாரின் ட்ரேடு, ஃபாரின் லேண்டு, அப்புறம் இந்த வெளிநாட்டு தாக்கம் அதிகமா ராகு இருக்கும். பல மொழிகள பேசுவாங்க. ராகு ஆதிக்கம் இருக்கிறவங்க வந்து. வேற்று மதம், வேற்று கலாச்சாரம், வேற்று மொழி இண்டிகேட் பண்றதா ராகு வந்து. ராகுவோட தசாபுக்தி காலத்துல வந்து ஃபாரின் ட்ரை பண்ணா கண்டிப்பா கிடைச்சிரும். 3ஆம் பாவகம், 9ஆம் பாவகம், 12ஆம் பாவகம் தான் நம்ம ஃபாரின் சொல்லுவோம். ராகு எங்க இருந்தாலும் அவரோட தசாபுக்தி அந்த தசாபுக்தி பீரியட்ல கண்டிப்பா ஃபாரின் ஒரு டிராவலாவது பண்ணுவாங்க, ஒரு டூர் போயிட்டு வருவாங்க, இல்ல அங்கேயே ஜாப் போய் செட்டில் ஆயிடுவாங்க. அப்புறம் வெளிநாட்டு குடியுரிமை ராகு தான் பிரியாரிட்டி அதுக்கு வந்து. ஏன்னா இமிகிரேஷன் பண்றதுக்கு இது ராகு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் வந்து. வெளிநாட்டு வாழ்க்கைனாவே அவர் தான் தன் கலாச்சாரத்தை விட்டு ஆப்போசிட்டா போய் நிற்கிறது. அப்புறம் இந்த குல விரோத போக்குன்னு சிலர் சொல்லுவாங்க வந்து. அவங்க கல்ச்சருக்கு, அவங்க காஸ்ட்டுக்கு, அவங்க ரிலிஜனுக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க. அவங்க கல்ச்சர் என்னவோ, அவங்க கேஸ்ட்டோட ரூல்ஸ்க்கு ஆப்போசிட்டா இருக்கிறது. அதுவும் ராகுவோட வேலை தான் வந்து. இப்போ வந்து இந்த டிஜிட்டல் கரன்சி ராகுன்னு சொன்னோம். இப்போ வந்து இந்த சில படத்துல சில விஷால் படத்துல காமிச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன் வந்து. விஷால், அர்ஜுன் அதுல வில்லனா இருப்பாரு. இரும்பு திரைன்னு நெனைக்கிறேன். படம் பேர் ஞாபகம் வரல. அந்த படத்துல வந்து எப்படி பணம் சீட் பண்ணுவாங்க. ஒரு அக்கவுண்ட் மூலியமா, பேங்க் மூலியமா தான் பணத்த திருடுவாங்க வந்து. அந்த அந்த வேலைலாம் ராகு தான் செய்யும் வந்து. அது காரகமான பிளானட்டே வந்து ராகு தான் வந்து. அர்ஜுன் வில்லனா இருப்பாரு. அவர் நேழ் உலகத்த அதாவது வெளிய வரமாட்டாரு அவரு. நல்லவரா இருப்பார் வெளி உலகத்துக்கு. ஆனா வந்து உள்ளுக்குள்ள மிகப்பெரிய ஒரு திருட்டு வேலை பண்ணியிருப்பார். கோடிகணக்குல அடிப்பார் வந்து. அது எல்லாமே ராகுவோட குணத்துல தான் வந்துரும். அப்புறம் வந்து இந்த திடீர்னு வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள், சடனா கிடைக்கக்கூடிய ஒரு லக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப லாட்டரி டிக்கெட் விழுது. இது வந்து ராகு தான் வந்து. சில பேர் லாட்டரில கோடிக்கணக்குல சம்பாதிச்சிருப்பாங்க. சிலருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அது ராகுவோட சப்போர்ட் பண்ணதால இதெல்லாம் வந்து ஏர்ன் பண்ண முடியுமே. எஸ்பெஷலி ராகு வந்து இந்த உபய ஸ்தானம் சொல்லுவாங்க ஜாதகத்துல. 3, 6, 10, 11 இந்த 4 பாவத்துக்கு வந்து உப ஜெயஸ்தானம். ஜெயம்னா வெற்றி, உபனா வெற்றிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பாவங்கள். 3, 6, 10, 11 இங்க தீய கோள்கள் இருந்தா வந்து அவங்க மிகப்பெரிய அளவுல பணம் சம்பாதிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து உண்டு. இந்த மாதிரி இடத்துக்கு வந்து ராகு உட்கார்ந்தாருன்னா 3, 6, 10, 11 டெஃபினட்டா ராகு வந்து உங்களை குரோர்பதியாக்குவார். நேர்மையான வழியில பார்த்தா ராகு வந்து பெருசா சப்போர்ட் பண்ண மாட்டாரு. சில இடத்துல சப்போர்ட் பண்றாரு. எப்போ சப்போர்ட் பண்ணுவாருன்னா, ராகு வந்து தனுசு ராசியில் இருக்கும்போது, இல்லை மீன ராசியில் இருக்கும்போது, துலாத்தில் இருக்கும்போது, ரிஷபத்தில் இருக்கும்போது. ஏன்னா வந்து இது நாலுமே வந்து சுப கிரகத்தோட ராசிகள். ஒன்று முழு சுப கிரகமான குருவோட ராசி, இன்னொன்று வந்து முக்கால் சுபரான சுக்கிரனோட ராசி இருக்கும்போது வந்து அவங்க தனக்கு கொஞ்சம் தீய குணங்களுக்கு வந்து குறைச்சிக்குவாங்க வந்து. ராகுக்கு எதுக்கு ரெண்டுக்குமே வந்து சொந்த வீடே கிடையாது, சொந்த ராசி கிடையாது. அதனால எந்த ராசி இருக்குதோ அந்த ராசியோட குணத்தை மொத்தமாத்துக்குன்னு அந்த வீட்டு அதிபதி போல செயல்படுவாங்கன்னு ஒரு கருத்து உண்டு ஜோதிடத்தில். பட் அது முழுசா வந்து அனுபவப்பட்டதா சொல்ல முடியுமா அந்த கருத்தை வந்து என்னால். அப்புறம் வந்து இந்த வந்து இப்போ நம்ம சொன்னோம் நேர்மையில்லாத வேலை சம்பாதிக்கிற பணம் இது ராகுவோட பணம்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இந்த சில தொழில்கள் நம்ம சொல்லுவோம். இந்த கல் உடைக்கிற தொழில், இந்த கூலி தொழில், கல் உடைக்கிற தொழில், அப்புறம் இது எல்லாமே ராகுவோட விஷயம் தான் வரும். எப்படி ஏமாற்றி பிழைக்கிறது, இது முக்கியமான தொழில் ராகுது வந்து. எப்படி ஷார்ட்டாக வந்து ஒரு ஷார்ட் பீரியட் நம்ம மிகப்பெரிய நம்ம ஏர்ன் பண்ணுறது, இது ராகுவோட வேலை தான் வரும். அப்புறம் ராகுனாவே வந்து நிறைய நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸ்னு சொல்லியாச்சு. ராகுனா வந்து அது இல்லாமல் வந்து இந்த போதைப் பொருட்கள் சேல்ஸ் பண்ணுறது ராகுவோட விஷயந்தான். அப்புறம் இந்த விஷ மருந்துகள் பாய்சனை சேல்ஸ் பண்ணுறது ராகுவோட தொழில் தான். அடிக்ஷன்ஸ் இந்த கஞ்சா, சிகரெட்டு, பான்பராக்கு, என்னென்னா மது வஸ்துக்கள் இருக்குதோ அதுக்கெல்லாம் அடிமையாகிறது ராகுவோட வேலை தான். இந்த ப்ராடக்ட் எல்லாம் சேல் பண்ணி அதில் ஏகப்பட்ட மணியை ஏர்ன் பண்ணுற விஷயமும் ராகுல் தான் வருவார். அப்புறம் இந்த உடல் நோயில் வந்து சில பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குஷ்டவியாதி ராகுவோட விஷயத்தில் தான் வந்து ராகு தான். அப்புறம் இந்த வன்ம நோயின்னு சொல்லுவோம், குடல் சம்மந்தப்பட்டது, இதுவும் ராகு தான் வந்து. பித்த நோய், இதெல்லாம் பிளவ நோய், இதெல்லாமே வந்து ராகுவோட இதாக இருக்கும் வந்து. ராகுனாவே உடல் ஆசை கொண்டவர் ராகுனா வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழணும், உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவிச்சு ஆகணும். அப்புறம் ராகுனா வந்து விளையாட்டு மைதானம், பிளே கிரவுண்டு ராகு தான். விளையாட்டு வீரர், அதுவும் ராகு தான் வந்து. ராகு வந்து மூணாம் பாவம் தான் வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ்க்கான வீடுன்னு சொல்லுவோம். பிளே கிரவுண்டில் 3ஆம் பாவம் தான். அங்கே ராகு இருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட எதுனா ஒரு ஸ்போர்ட்ஸ் அவங்க இன்வால்வ் ஆகி ஓரளவுக்கு ஒரு நல்ல பேராக இருப்பாங்க. இப்போ நான் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தோம். ராகு தசை தான் நான் பிறந்தது. என்னோட 18 வருஷம் ராகு தசை. கர்ப்பசில் போக 16 வருஷம் 3 மாதம் 16,15 வருஷம் ராகு தசையில் தான் இருந்தோம். இப்போ நானும் கிரிக்கெட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போய் கிரிக்கெட் விளையாடணும். இது காரணம் வந்து ராகுவோட தசை தான். ராகு தசை முடிஞ்ச பிறகு குரு தசை வந்துச்சு. அதோட கிரிக்கெட் ஓரம் கட்டியாட்டு நம்ம அது வெளியே வந்துட்டோம். ஏன்னா ராகுனா வந்து ஸ்போர்ட்ஸ் பேர் முக்கியம். இப்போ செவ்வாயை வந்து ஸ்போர்ட்ஸ் போடுவார். அது வந்து ஒரு பாடி மசில்ஸ், இந்த பாடி பில்டர், இந்த ஃபிசிக்கல் ரொம்ப தேவைப்படுற விஷயத்துக்கெல்லாம் வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணுறது, இந்த கும்ஃபு, கரேத்தே என்னென்ன இருக்குது, இது எல்லாமே வந்து செவ்வாயில் வரும்.
இந்த மற்ற ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து ராகு வந்து ஆக்குபை பண்ணுவார். ராகுனா எதுவும் இல்லைங்க, மிக பிரம்மாண்டம்னு அர்த்தம். ராகுனாவே வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டம். நிறைய பொய் சொல்லுவாங்க, பில்டப் நிறைய கொடுப்பாங்க, ஹைப் பண்ணுவாங்க வந்து. எக்ஸாம்பிள் வந்து இப்போ இங்கே லோக்கலில் தான் இருப்பாங்க, ஃபோன் பண்ணி பேசினா நான் நாளைக்கு பார்க்கலாம், நம்ம ஃபோன் பண்ணி ஒருத்தர் நம்ம கேட்குறோம்னா, நாளைக்கு நான் லண்டன் கிளம்புறேன், இல்லை டெல்லிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லுவாங்க. பார்த்தா லோக்கல் எங்கன்னா சுற்றினே இருப்பாங்க வந்து. அப்புறம் சில இன்னொரு படத்தை, சூரியன் ஒரு படத்தில் நம்ம கவுண்டமணி வந்து ஒரு கிண்டல் பண்ணுவார், இதான் நான் அரசியல் எல்லாம் சகஜமாப்பான்னு சொல்லுவார், ஏதோ ஒரு காமெடியில் வந்து. அதுவும் ராகு தான், பில்டப் ஓவராக கொடுக்கும். பிரம்மாண்டம், ராகுனாவே பிரம்மாண்டம் தான். மிகப்பெரிய ஊழல் சேர்த்து நிறைய ஏமாற்றி பிழைக்கிறது எல்லாம் ராகுவோட விஷயம் தான் வந்து. ராகுனாவே சீட்டிங் பிளானட் தான். நேர்மையான விஷயமே அங்கே ராகுக்கு வந்து பெருசாக ராகுக்கு வந்து கிடையாது. அப்புறம் இந்த கிரகணம்னு சொல்லுவாங்கள்ல, இது ராகு தான் காரணமே வந்து கிரகணத்துக்கு. சூரியனோட சந்திரனும் அவர் வந்து சூரியன் ப்ளஸ் சந்திரனோட க்ளோஸாக கன்ஜெக்ட் ஆகி ஒரே ராசியில் இருக்கும் போது வந்து அப்போ கிரகணம் ஏற்படும். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து ராகு வந்து நம்ம வந்து இந்த இதுவும் சொல்லுவோம், அது பேர் என்னங்க, இந்த மாஸ் மீடியாலாம் சொல்லுவோம்ல, மாஸ் மீடியா, அதுக்கு வந்து ராகு தான் காரணம். இந்த டிவி, டெலிவிஷனு, நியூஸ் பேப்பரு, ரேடியோ, இன்டர்நெட்டு, சோஷியல் மீடியா, இதுக்கெல்லாம் அதிபதியே ராகு தான். அப்புறம் வந்து ஒரு மாஸ் இன்ஃப்ளூயன்ஸ், மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு செல்வாக்கு உடையது அரசியல்வாதி ரீதியாக வந்து, அதுவும் ராகு தான். இந்த டிப்ளமேசியாக பேசுகிறது அது ராகு தான். தந்திரமாக பேசக்கூடிய தன்மை, இதெல்லாமே ராகுவோட விஷயம் தான் வரும். அப்புறம் இந்த சீக்ரெட் சொசைட்டி, ஹிட்டன் குரூப்ஸு, அப்புறம் இது எல்லாமே ராகு தான். சீக்ரெட் சொசைட்டினா எல்லாம் திருட்டு வேலை பண்ணுறது, கஞ்சா கடத்துறது, என்னென்னா அந்த மாது சொல்ல முடியாத தொழில்கள், இதெல்லாம் சீக்கிரம் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல இதுக்கெல்லாம் வந்து நம்ம ராகு தான் நிற்பார் வந்து. ஹிட்டன் குரூப்ஸ், அதுக்கு ராகு தான் வரும். அப்புறம் வந்து ஒரு போலியான ஒரு குற்றச்சாட்டு நம்ம மேலே வந்துடும், ஃபால்ஸ் அக்யூசியேஷன், இது ராகு தான் வந்து. இது மாதிரி வந்து ஒரு உண்மையே இல்லாமல் வந்து ஒரு நேர்கோள் தான் வந்து ராகுனா வந்து. அப்புறம் ராகு வந்து நம்ம நேர்மையாக சொல்கிறது ராகுக்குன்னு பெருசாக ஒன்று கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து ராகுனா வந்து நம்ம சொல்லியாச்சு, ஃபாரின் லேண்டு, ஃபாரின் கல்ச்சர் ராகுன்னு சொல்லியாச்சு. ராகு பற்றி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த மாஸ் மூவ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, வெகுஜன இயக்கம், இது மூலமாக நடக்கும். ஒரு நாட்டில் புரட்சி ஏற்படுதுன்னா அது ராகு சப்போர்ட் பண்ணுவார். வெகுஜன இயக்கம் சொல்கிறக்கூடிய விஷயத்துக்கு வந்து ராகு சப்போர்ட் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரீசெண்டாக பங்களாதேஷில் பார்க்குறோம், அங்கே வந்து மக்கள் கிளர்ச்சி ஏற்படுதுன்னு சொல்லிட்டு, மக்கள் கிளர்ச்சி ஏற்படுது. இதுக்கு வந்து காரணம் வந்து ராகு தான் வந்து. லாஸ்ட் இயர் பார்த்தோம், அதே வங்கதேசத்தை சேர்ந்த பிரதமர் வந்து, பெண் பிரதமர் வந்து இந்தியாவில் தஞ்சம் அடைந்தாங்க. இந்த வெகுஜனம் இயக்கத்தால் வந்து ஒரு புரட்சி ஏற்படும். அது மூலயமா வந்து அந்த நாட்டை விட்டு நாடு கடத்தல் ஏற்படும். முக்கியமாக நாடு கடத்தல் சொல்கிறாங்களே, தாய் நாட்டுட்டு வெளிநாட்டில் போயிட்டு இருக்காங்க. இப்போ வங்கதேசோட பெண் பிரதமர் இந்தியாவில் வந்திருக்காங்க போன வருஷத்துலேருந்து. நம்ம நாட்டில் பார்த்தோம் நிறைய பேர் வந்து மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர், கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ்னுக்கிறோம். அவர் இப்போ எங்கே இருக்கார், இப்போ அவர் ஃபாரினில் இருக்காரு, நாடு கடத்தல் பட்டு தான் இருக்கார். இது மாதிரி நாடு கடத்தல் பண்ணக்கூடிய விஷயத்தெல்லாம் வந்து ராகு தான் செய்யும் வந்து. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், ராகு பற்றி ஏகப்பட்ட காரகத்தில் இருக்குது. நான் சில காரகத்தில் சொல்லியிருக்கோம். அடுத்த வீடியோவில் நான் கேது பற்றி பேசுகிறேன். இந்த வீடியோ பார்க்குறதுனால லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.